ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிவிஎஸ் கிங் ஆட்டோக்கு 4 ஸ்ட்ரோக் வண்டிக்கு கீர் கேபிள் மாற்ற போகிறோம். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க கேப்பை கழட்டிக்கிட்டோம். ஸ்டேரிங் கேப்பை கழட்டணும். இது 10ஆம் நம்பர் நட்டு, இது 12ஆம் நம்பர் நட்டு. இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக லூஸ் பண்ணி வச்சுக்கணும். விட்டுறணும். இந்த மாதிரி நட்டு ஃப்ரீயாக ஆகிற வரையும் லூஸ் பண்ணிக்கோங்க. வண்டியை இந்த மாதிரி சாட்சி வச்சுக்கோங்க. கீழே இந்த மாதிரி கட்டை ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படின்னா யாராவது கூட இருந்தாங்கன்னா வண்டியை கேர்ஃபுல்லாக பிடிக்க சொல்லிக்கோங்க. இதுதான் இன்ஜின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஜாயின் பண்ணுற இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு கழட்டிக்கணும், லூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க நட்டை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி ஃபுல்லாக வெளில எடுத்துடணும். இது வரையும் அதே மாதிரி இந்த நட்டையும் லூஸ் பண்ணி ஃபுல்லாக வெளில எடுத்துடணும். நான் வெளில எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் இருந்தால் 13ஆம் நம்பரை கழட்டிட்டோம். இந்த 2 நட்டையும் லூஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புளி போட்டு இந்த இடத்துல வந்து இது தட்டினீங்கன்னா வெளில வந்துடும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உள்ளதுதான் சேர்ந்து வெளில வந்துடும். அப்படி எடுத்துட்டோம் பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த நட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கைட்டினீங்கன்னா இந்த இது மொத்தமாக வெளில எடுத்துடலாம். இந்த ஒயரை இப்போ இந்த மாதிரி வச்சு இப்படி எடுத்திங்கன்னா வெளில வந்துடும். இதுவும் அதே மாதிரி இப்படி திருப்பி இப்படி எடுத்திங்கன்னா வெளில வந்துடும். இதுதான் கீர் ஷிஃப்டரோட பிளாஸ்டிக். இது லாக்கு, உட்கார வைக்கிற லாக்கு. இப்போ 2 ஒயரை நம்ம வெளில எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் மேலே வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வெளில எடுத்துக்கிட்டோம். இந்த ஒயரை இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இப்படி
அதே மாதிரி இந்த சைடும் கழட்டி விட்டது வந்து இந்த ஒயரை இழுத்தீங்கன்னா வெளில வந்துடும். அதுக்கப்புறம் மேல் பக்கம் வாங்க, இந்த இழுத்த ஒயர்லாம் மேல் பக்கம் இதான் லாக்கு, இப்படி பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இதையும் இப்படி தூக்கி இந்த பக்கம் இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போ ஒயர் 2 கீழே தனியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த ஒயரை ஃபுல்லாக வெளில வலிச்சிக்கங்க. ஒன்று ஒயிட்டில் வரும், ஒன்று பிளாக்கில் வரும். இப்போ இதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபிட் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளணும் அந்த ஒயரை. இது வந்து இன்ஜின் சைடு போக வேண்டியது. இது எலக்ட்ரிக்கல் கடையிலாம் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு ஓஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இதை போட போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வண்டியில் இந்த மாதிரி ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கீர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 2 வரும். அப்புறம் வந்து கிளச் ஒயர் 1 வரும், ஆக்சிலேட்டர் ஒரு ஒயர் வரும். 4 ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சேம் டைமில் போகிறதுனால சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் பின்னிக்கும். இதை பின்னாமல் இருக்கணுன்றதுக்கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த ஒயரை போட்டிங்கன்னா மழை டைமில் ரஸ்ட் ஆகாது ஒயருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் பின்னுற பிரச்சனை இருக்காது. ஒயர் பின்னிச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கீர் ஒயர்லாம் கீர் போடும்போது ஸ்டக் ஆகும். ஆக்சிலேட்டர் ஒயர்லாம் சில டைம் டைட்டாக இருக்கும். அதே மாதிரி கிளச் ஒயர்லாம் சில டைம் ரொம்ப டைட் ஆகிடும். அந்த இதுவெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ்குள்ளே போடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கீர் ஒயர் மட்டும் நம்ம இதில் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் நம்ம. இந்த பக்கத்தை தான் உள்ள அனுப்பணும். இந்த ஓசம் வெளில எடுத்துட்டோம், நம்ம ஒயரம் வெளில வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ஓசை உள்ள இந்த பக்கம் தான் அனுப்பணும். பாருங்க, அனுப்புகிற பாருங்க. ரெண்டு ஒயரும் வந்துருச்சு பேக் சைடில். இந்த 2 ஒயரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே வச்சு வாங்கிக்கோங்க. வாங்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். இதான் ரிவர்ஸுக்கு வர ஒயர். இது இந்த மொத்தமாக இந்த ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இந்த மாதிரி வச்சு இது பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே போகும் ஒயர், இந்த மாதிரி உள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு மேலே எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒயரை உள்ளே வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நட்டு போட்டுக்குங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் உள்ளே போகிற மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க லாக் நட்டை ஜாயின் பண்ணிக்கங்க. இப்படி இது பிளாக் ஒயரோட இதுவு. இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணி இப்படி தட்டினீங்கன்னா உள்ளே போயிடும். இது ஒயிட் ஒயர். இது அவ்வளோதான், ஃப்ரண்ட்டில் வேலை முடிஞ்சுது. இப்போ வண்டிக்கு பேக் சைடில்
இதில் ஒயிட் ஒயர் மேலே வரணும். இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணுறோங்க. பிளாக் ஒயர் கீழே வரணும். இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க. இப்போ 2 ஒயரையும் இது பாருங்கள். இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா மாட்டி இப்படி இழுத்துக்கணும். இது எவ்வளோ ஃபுல்லாக உள்ளே போயிருக்கோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே இருக்கான்னு பார்த்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருக்கும், இதை உட்கார வைக்க முடியும். இந்த மாதிரி லைட்டாக தான் உள்ளே போவோம், ஃபுல்லாக உள்ளே போகாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சுற்றி வச்சு தட்டிக்கணும். லைட்டாக தட்டுறோம் பாருங்க. போயிடுச்சிங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டெப் ஸ்டெப்பாக கீர் வியும் பாருங்கள். நான் கையில் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கம் பண்ண ஒன்று ஒன்றா மாற்று. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீர் ஈஸியாக ஷிஃப்ட் ஆகுது. அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் ப்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்போ இதுக்கான வாசரை போட்டு 13ஆம் நம்பர் நட்டை போட்டு இதை டைட் பண்ணிடணும். இப்போ நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுவும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. லாக் நட்டை வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறேங்க. அதே மாதிரி மேலே ஒரு லாக் நட் வரும், அதையும் நல்லா டைட் பண்ணுறேங்க ஸ்பானர் வச்சு. மேலே வர்றது 10ஆம் நம்பரு, கீழே வர்றது 12ஆம் நம்பரு. ஓகே. இப்போ கீர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஷிஃப்ட் ஆகுது. நியூட்ரல் வந்துச்சு. இந்த ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா, நியூட்ரல் லைட் எரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூட்ரலுக்கும் ஏக்கும் நடுவில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த பேக் ஒயரை தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சாரி, ஃப்ரண்ட் ஒயரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்கு நேராக வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக நியூட்ரல் வந்து நிற்கும். இதோட லாக் நட்டு 10ஆம் நம்பர். இதை டைட் வச்சுக்கோங்க. இதோட லாக் நட் 12ஆம் நம்பரு, மேலே வர லாக் நட்டு.
இப்படி தான் டிவிஎஸ் வண்டிக்கு கியர் கேபிள் மாற்றணும். இப்போ எல்லாம் மாற்றி முடிச்சாச்சு, பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. நியூட்ரல் லைட்டு கரெக்டாக வருது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கரெக்டாக, ரிவர்ஸு ஃப்ரண்ட்லாம் கரெக்டாக வருது. இப்போ நம்ம அந்த மேலே இருக்க கப்பை போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 ஸ்க்ரூ போட்டால் முடிஞ்சிச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கியர் கேபிள் மாற்றணும். இந்த வீடியோ பார்த்தது நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.